Now we are going to discuss about X-rays. X-rays na என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சாப்டர்ல இதுக்கு முன்னாடி நம்ம குவாண்டம் தியரி பத்தி படிச்சிருக்கிறோம். அந்த குவாண்டம் தியரியில எதை பத்தி சொல்ல வந்தோம்? வெளியில இருந்து ஒரு எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ணும்போது அதனால வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆச்சு. அப்ப எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு சம் எனர்ஜி நமக்கு கிடைச்சது. அதே போல வெளியிலிருந்து வந்த எனர்ஜியை வச்சுட்டு எலக்ட்ரானுகளோட எனர்ஜி எடுக்கும்போது எலக்ட்ரானோட எனர்ஜி எடுத்து வச்சுட்டு வெளியிலிருந்து வந்த எனர்ஜியை திரும்ப நம்ம ரீகால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இட் இஸ் பாசிபிள் அப்படின்றத வில்ஹெல்ம் ரான்ஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் இந்த இயர் 1905ல கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இப்ப ரான்ஜன் என்ன சொல்ல வந்தாரு? ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது அதனுடைய நேம் வந்து எக்ஸ்ரேஸ்னு அவர் சொல்லல. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டை கன்சிடர் பண்ணாரு முதல்ல. அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு, வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொசீட் தி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கேட்கும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தே ஆர் கால்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எவாக்குவேட்டட் டியூபை கன்சிடர் பண்ணிக்கிட்டாரு. இப்போ நம்மளோட டயக்ராம்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுக்கு பேரு எவாக்குவேட்டட் டியூப் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப அந்த எவாக்குவேட்டட் டியூப் அப்படின்றது ஒரு டிஸ்சார்ஜ் டியூப். இட் இஸ் என்க்ளோஸ்டு பை தி கேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த டியூபுக்கு உள்ள என்னெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேத்தோட், ஒரு ஆனோட். அப்போ மேஜரா நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேத்தோட், இன்னொன்னு ஆனோடு. அப்ப கேத்தோட் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம்? அப்ப கேத்தோட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேத்தோட் அப்படின்றது எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிலமெண்டாவும் ஆக்ட் ஆகலாம். அப்ப எஃப்னா என்ன இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். அப்ப எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிலமெண்ட்டை நம்ம வந்து எலக்ட்ரான் கன்னு பேரை சொல்லி அழைக்கலாம். அப்ப எலக்ட்ரான் கன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்கள்லாம் கூஞ்சு கிடைக்கக்கூடிய பிளேஸுக்கு பேர் தான் எலக்ட்ரான் கன். அப்ப எலக்ட்ரான் கன்ல இருந்து எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ணலாமா? தானா போ அப்படின்னு சொன்னா போகுமா? போகாது. அப்ப என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னலா வெளியிலிருந்து ஒரு எனர்ஜியை சப்ளை பண்ணலாம். அப்ப சப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி எடுத்துக்கிட்டு இந்த கன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்லாம் எஜெக்ட் ஆகலாம். சரி, அப்ப கேத்தோடு நமக்கு தேவைப்படுது. எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்லாம் எங்க போகும்? இப்போ கேத்தோட யூஸ்வலா நம்ம வந்து நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அப்ப நெகட்டிவ்ல யாரை நோக்கி ஓடும்? பாசிட்டிவ் நோக்கி ஓடும். அப்ப பாசிட்டிவ்னு சொல்றது யாரு? இங்க ஆனோடு. அப்ப ஆனோடு அப்படின்றது பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா கேத்தோட்ல இருந்து நம்ம வெளிவரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஆனோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் நோக்கி ஓடுது அப்படின்னா அதால என்ன பண்ணுவோம்? ஈர்க்கப்படும். அப்படி ஈர்க்கப்படும் போது அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுக்கு பேர் தான் அவரு எக்ஸ்ரேஸ்னு பேர் வச்சார். அப்ப அந்த நிகழ்வு எதனால நடக்குது அப்படின்னா when an electrons are ejected from the cathode it is going to be hit the metal target. அப்ப அந்த டார்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம கன்சிடர் பண்ண ஆனோடு. அப்ப அந்த இன்விசிபிள் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ரேஸ் தான் நமக்கு வெளியில வருது அப்படின்னு காட்டுறோம். அப்ப when an electron is ejected from the cathode is going to be hit the metal target. While hitting the metal target, an invisible penetrating radiation is emitted. The emitted radiation is known as X-rays. அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, அதனால எக்ஸ்ரேஸ்னு பேர் வச்சுட்டாரு. சரி, இந்த எக்ஸ்ரேஸ்னு பேர் வச்சாரு. இந்த எக்ஸ்ரேஸ் வந்து நமக்கு எதனால உருவாச்சு அப்படின்னா கேத்தோட்ல இருந்துன்னு சொன்னோம். கேத்தோட்ல இருந்து தானா நமக்கு உருவாகல. கேத்தோடு யாரோட கனெக்ட் ஆயிருக்கு? ஒரு லோ டென்ஷன் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு லோ டென்ஷன் பேட்டரி இருக்கு, இங்கிட்ட ஒரு ஹை டென்ஷன் பேட்டரி இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரோட வேலை என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அப்ப இவங்க ரெண்டு பேரோட வேலையை சரியா செஞ்சா மட்டும்தான் இந்த இன்விசிபிள் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் சொல்லக்கூடிய எக்ஸ்ரேஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப லோ டென்ஷன் பேட்டரியில இருந்து நம்ம பவர் சப்ளையை கொடுக்கிறோம். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பவர் சப்ளையை எடுத்துக்கிட்டு இந்த கேத்தோட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் அந்த இடத்தை விட்டு எஜெக்ட் ஆக ஆரம்பிக்குது. எதனால எஜெக்ட் ஆகுது? தானாவே எஜெக்ட் ஆயிருமா? இல்ல. அப்ப லோ டென்ஷன் பேட்டரியில இருந்து கொடுக்கக்கூடிய சப்ளை எடுத்துக்கிட்டு இந்த ஃபிலமெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆகுது. அப்ப ஹீட் ஆகுறதுனால இந்த ஃபிலமெண்ட் தெர்மியானிக் எமிஷன் அப்படின்ற ப்ராசஸ்ல எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியில போ அப்படின்னு துரத்துது. அப்ப துரத்தக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வெளியில ஓட ஓட அது நேரா போயிட்டு ஆனோட் டார்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் மேல போய் படுது. அப்ப இந்த ஆனோட் டார்கெட்டுக்கு என்னென்ன கேரக்டர்லாம் இருந்தா நமக்கு இன்விசிபிள் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் எமிஷன் ஆகும் அப்படின்னு ஒரு क्वेश्चन வரும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ரேஸ்னு பேர் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இவங்களுடைய வேவ் லென்த் எப்படி இருக்கும், இவங்களோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், இதை வந்து நம்மளால பார்க்க முடியுமா, இதுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த இடத்துல எழலாம். அப்படி எழக்கூடிய கேள்விகள் எல்லாம் பதிலா நம்ம சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ரே அப்படின்றது வெரி வெரி ஷார்ட்டர் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
ஏன் அதை வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம்? இதனோட ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேவ் லென்த் இஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் 0.1 to 100 ஆம்ஸ்ட்ராங். நமக்கு நல்லாவே தெரியும் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கால்குலேஷன்ல கொடுத்தோம் அப்படின்னா 0.1 அப்படின்றது வெரி லீஸ்ட் வேல்யூ. அப்ப இந்த மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய வேவ் லென்த்தால கிடைக்கக்கூடிய எனர்ஜி எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். அப்ப வேவ் லென்த் எங்க கம்மியா இருக்கோ அங்க எனர்ஜி அதிகமா இருக்கு, கரஸ்பாண்டிங்கா ஃப்ரீக்வன்சியும் அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது அடுத்தடுத்த டேர்ம்ல நம்ம அதை பத்தி படிக்கலாம். சரி, இப்போ இந்த வேவ் லென்த் அப்படின்றது 0.1ல இருந்து 100 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் சொன்னோம். இப்போ இந்த ஆனோட் டார்கெட்டுடைய கேரக்டர் எப்படி இருந்தா அது பெட்டரா இருக்கும்? அது ஏன்னா வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரானால ஒரு ரேடியேஷன் வந்து எமிஷன் பண்ணணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா அப்ப ஆனோடுக்கு என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கலாம் அப்படின்னா சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஹை அட்டாமிக் வெயிட்டா இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஹை அட்டாமிக் வெயிட். சப்போஸ் இந்த மாதிரி ஹை அட்டாமிக் வெயிட் இருக்கு அப்படின்னு சொன்னா இது அதிகமான ஸ்பீட்ல வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் ஆனோட்ல பட்டு இமிடியேட்டா ரேடியேஷன் உருவாகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, ஹை மெல்டிங் பாயிண்ட் அப்படின்றது அப்ப இந்த ஆனோட் டார்கெட்டுக்கு அதிகமான மெல்டிங் பாயிண்ட் இருந்ததுன்னா இங்க ஆல்ரெடி ஃபிலமெண்ட் அப்படின்றது ரொம்ப ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஆகிறதுனால தெர்மியானிக் எமிஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸால தான் நமக்கு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. எஜெக்ட் ஆயிட்டு வரும்போது இந்த ஆனோட போயிட்டு படும் பொழுது பட்ட உடனே இது சப்போஸ் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஸோ மெல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால அதுக்கு அதிகமான மெல்டிங் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அந்த ஹீட் ஜெனரேஷனை வெளியில கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கூடவே இந்த எக்ஸ்ரேஸ்ல ஒரு கிளாசிபிகேஷனையும் சேர்த்து சொல்லலாம். இப்போ எக்ஸ்ரேஸ்னு பேர் வச்சுக்கிட்டே இருக்கும்ல, இல்லை யூஸ்வலா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு சாஃப்ட் எக்ஸ்ரேஸ், இன்னொன்னு ஹார்ட் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லலாம்? ஒன்னு சாஃப்ட் எக்ஸ்ரேஸ், இன்னொன்னு ஹார்ட் எக்ஸ்ரேஸ். அப்ப இந்த 2 எக்ஸ்ரேஸுமே இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது 2 எப்படி கிளாசிஃபை பண்றது அப்படின்னு கேட்டா இட் இஸ் வெரி சிம்பிள். டிபெண்டிங் அப்பான் தி வேவ்லென்த் ஆஃப் த எக்ஸ்ரேஸ் ஒன்லி we able to classify this type of x-rays. இது 2 நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்? டிபெண்டிங் அப்பான் த வேவ்லென்த் ஆஃப் த எக்ஸ்ரேஸ் ஒன்லி. சரி, இப்போ இது எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல வரும் பொழுது அப்ப அந்த எக்ஸ்ரேஸ் உடைய கான்செப்ட்ல எக்ஸ்ரேஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்றன்றதை நம்ம இப்ப பார்த்தோம். எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? லோ டென்ஷன் பேட்டரியில இருந்து சப்ளையை கொடுக்குறோம். கொடுக்கக்கூடிய சப்ளையால கேத்தோடு என்னவாகுது? ஹீட் ஆகுது. அப்ப ஹீட் ஆகிற காரணத்தினால கேத்தோட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எஜெக்ட் ஆகி நேரா ஆனோட்ல போய் படுது. ஆனோட்ல இருந்து ஒரு இன்விசிபிள் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் எக்ஸ்ரேஸ். சரி, இப்ப ஆனோட்ல என்ன கேரக்டர்னு சொன்னோம்? இப்ப நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம். அப்ப இந்த இடத்துல என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு பேரே நம்ம ஒரு சாலிட் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் மெட்டீரியல். இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் ஆர் த மாலிப்டினம் பிளாக்ஸை வந்துட்டு எம்பெட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன எம்பெட்டட் இன்டு த ஆனோட் அப்படின்னா உள்ளுக்குள்ள வச்சு பொதிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி பொதிச்சு வச்சிருக்கிறதுனால தான் ஆனோடு ஹீட் ஜெனரேஷன்ல இருந்து வெளியில போகாம இந்த இன்விசிபிள் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் நமக்கு உருவாகுது. அது இன்விசிபிள் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் உருவாகும் போதே இந்த லோ டென்ஷன் பேட்டரியில இருந்து கொடுத்த சப்ளையால தான்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்ப ஆனோடுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கலாம் அப்படின்னா இங்கிட்டு பாரு ஹை டென்ஷன் பேட்டரின்னு ஒன்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப இந்த ஹை டென்ஷன் பேட்டரி யாரோட கனெக்ட் ஆயிருக்கு? ஃபிலமெண்டோட ஒரு எண்ட்ல இருந்தும் ஆனோடோட சேர்த்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த ஹை டென்ஷன் பேட்டரியோட வேலை என்ன அப்படின்னா we have to apply the operating voltage. ஏன்னா வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வேகமா போயிட்டு ஹிட் பண்ணுமா அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அதை நம்ம என்ன பண்றோம்னா முடுக்கி வரோம். we have to accelerate the ejected electron from the cathode. அப்ப கேத்தோட்ல இருந்து வரக்கூடிய எஜெக்டட் எலக்ட்ரான்ஸை நம்ம ஆக்சலரேட் பண்ணணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த ஹை டென்ஷன் பேட்டரி. சோ இந்த மாதிரி ப்ராசஸை நம்ம ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா இன்விசிபிள் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் அப்படின்றது நமக்கு எமிஷன் ஆகும். அப்படி எமிஷன் ஆகக்கூடிய இந்த எக்ஸ்ரேஸுக்காக தான் ரான்ஜனுக்கு வந்து 1905ல ஒரு நோபல் பிரைஸ் அப்படின்றது கிடைச்சது. அப்ப அவர் வாங்கின நோபல் பிரைஸ்க்கு யார் காரணம்? இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் த எக்ஸ்ரேஸ் தான் காரணம். சரி, இப்ப எக்ஸ்ரேஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்ப எக்ஸ்ரேஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டரை நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். லெட் வி கம் அண்ட் see the properties of the x-rays. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ். இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ரேஸ் அப்படின்றது எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு, யார் கண்டுபிடிச்சாங்க, என்ன காரணத்தினால எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆச்சு, இதை பத்திலாம் நம்ம சொன்னோம். எதனால ப்ரொடியூஸ் ஆச்சு? நமக்கு ஒரு இன்விசிபிள் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ரேஸ் வந்துட்டு எதனால ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா டியூ டு தி தெர்மியானிக் எமிஷன்.
இதை ஒரே லைன்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா தெர்மியானிக் எமிஷனால மட்டும்தான் நமக்கு இன்விசிபிள் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் உருவாச்சு அப்படின்னு சொன்னோம். சரி, இப்போ நம்ம அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர், பர்சனல் கேரக்டர் நம்ம பேசுவோம் இல்லையா, அதே மாதிரியே சொல்லலாம். ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ரேஸ் ஆர் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆஃப் ஷார்ட்டர் வேவ்லென்த் பேர் வச்சிருக்கோம். இப்போ இது என்ன, எக்ஸ்ரேஸ் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா யார் யாரெல்லாம் அதில் இருப்பாங்க அப்படின்னா சிம்பிளி வி கேன் கால் இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். யாரோட காம்பினேஷன், எலக்ட்ரிக் அண்ட் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னன்ற இதுக்கு முன்னாடி டாபிக்ல இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல நம்ம பார்த்துருக்கலாம். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றதுல ஒன் ஆஃப் த வேவ் தான் இந்த எக்ஸ்ரே. அப்போ ஒன் ஆஃப் த வேவ்னா மீதி யாரெல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், விசிபிள் லைட், ஐஆர், யூவி, தென் காமா. அப்ப இதுல ஏழாவதா நம்ம சொல்ல வேண்டியது எக்ஸ்ரே. அப்ப டோட்டலா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்றது எத்தனை இருக்கு, 7 வேவ்ஸ் இருக்குது. அப்ப அந்த 7 வேவ்ஸ்ல ஒன் ஆஃப் த வேவ் தான் இந்த எக்ஸ்ரேஸ் சொல்லலாம் இல்லையா. சரி, அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா they travel in straight line with velocity of light அப்படின்றோம். அப்ப எக்ஸ்ரேன்றது எப்படி டிராவல் ஆகும், எக்ஸ்ரே ஆல்வேஸ் டிராவலிங் ஒன்லி இன் த ஸ்ட்ரெயிட் லைன் பாத் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் டிராவல் ஆகும், அதுவும் ஸ்பீட் ஆஃப் லைட்ல தான் டிராவல் ஆகும். அப்ப இந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு சொன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவல். ஸோ அதனுடைய வேல்யூஸ் வேணா கூட நம்ம சொல்லலாம், c is equal to 3 into 10 to the power of 8 meter second inverse. அப்ப இதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட்டோட வேல்யூ. அப்ப இந்த ஸ்பீட்ல தான் எக்ஸ்ரேஸும் ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணுது. எக்ஸ்ரேஸ் மட்டும் கிடையாது, ஆல் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிராவல் ஒன்லி இன் த ஸ்ட்ரெயிட் லைன் பாத் அப்படின்றத நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டியா நம்ம சொல்லலாம். சரி, அடுத்து தேர்ட பார்த்தோம் அப்படின்னா they are not deflected nor affected by electric and magnetic field அப்படின்னு சொன்னோம். What is that? They are not affected by electric and magnetic field. ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டால மேக்னெட்டிக் ஃபீல்டால இது அஃபெக்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டா எக்ஸ்ரேஸ் சார்ஜ்லெஸ். அப்ப அதுக்கு என்ன இல்ல, சார்ஜே கிடையாது. அப்ப சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ரேஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டாலே மேக்னெட்டிக் ஃபீல்டாலே அஃபெக்ட் ஆகாது. அப்ப யாருக்கெல்லாம் சார்ஜ் இருக்கோ அவங்களாம் அஃபெக்ட் ஆவாங்களா, கண்டிப்பா அஃபெக்ட் ஆவாங்க. அப்ப சப்போஸ் நம்ம எலக்ட்ரான் எடுக்கலாம், they are deviated from their original path. புரோட்டான் எடுக்கலாம், they also deviated from their original path. ஏன், அவங்களுக்கு எல்லாருக்குமே பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு ஒரு நேம் இருக்குது. பட் எக்ஸ்ரேவுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ்லெஸ் ஒன். அப்ப இதுக்கு சார்ஜே இல்லாத காரணத்தினால they are not affected by electric and magnetic field. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா நமக்கு தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஆப்போசிட் கான்செப்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா ENB ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ரெண்டு பேருமே ஒண்ணுக்கு ஒன்று எப்படி இருக்கும், மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல டிராவல் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸ்ல டிராவல் ஆகும். இரண்டும் எதிரெதிர் துருவங்கள்ல செயல்படும் நம்ம சொல்லலாம். அப்ப இதுக்கு சார்ஜே இல்லாத ஒரே காரணத்தினால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டாலேயோ மேக்னெட்டிக் ஃபீல்டாலேயோ இது என்னவாகாது, அஃபெக்ட் ஆகாது அப்படின்றது தேர்டா நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஹைலி எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஏன் எக்ஸ்ரே ஹைலி எனர்ஜெட்டிக்கா இருக்கு, நம்மள டிஸ்கஷன்ல பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ்ல ஒரு காமன் டேர்ம் யூஸ் பண்ணோம், தட் இஸ் நோன் as வெரி ஷார்ட்டர் வேவ்லென்த் அப்படின்னு சொன்னோம். அப்ப யாருக்கெல்லாம் வேவ்லென்த் ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி அப்படின்றது கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஏன்னா வேவ்லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் மியூச்சுவலி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப யாருக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கோ அவங்களுக்கு கரஸ்பாண்டிங்கா எனர்ஜியும் அதிகமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எனர்ஜி ஆஃப் த போட்டான்ல மேக்ஸ் பிளாங்கோட ரிலேஷன்ல நம்ம சொல்லியிருக்கிறோம், E equal to h nu. Then nu is replaced by c by lambda. E equal to hc by lambda அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எனர்ஜியும் வேவ் லென்த் எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தேவைப்பட்டா இங்க நம்ம டிஸ்கஷன்ல கொடுக்கும்போது எனர்ஜி அண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், எனர்ஜி அண்ட் வேவ் லென்த் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். So we conclude that frequency and the wavelength are always inversely proportional to each other. அப்ப இந்த விஷயங்கள்லாம் எதை சொல்ல வருது, வேவ்லென்த் எங்க அதிகமா இருக்கோ அங்க ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும், வேவ்லென்த் எங்க கம்மியா இருக்கோ அங்க ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும்.
அப்ப எக்ஸ்ரேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்டர் வேவ்லென்த் தானே பேர் வச்சோம். அப்ப இது ஷார்ட்டர் வேவ்லென்த்தா இருக்கிறதுனால கண்டிப்பா frequency அதிகமா தான் இருக்கும். So that's why we have to call it is highly energetic. ஏன்னா frequency அதிகம்னா எனர்ஜி அதிகம் தானே, because of its high frequency. அதிலே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஹை ஃப்ரீக்வன்சியா இருக்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸ்ரேஸுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது இது ஒரு ப்ராப்பர்ட்டியா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா the quality of x-rays அப்படின்னு சொல்றோம். குவாலிட்டின்றது வேற ஒன்றும் நம்ம சொல்ல போறதில்ல, பெனட்ரேட்டிங் பவர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப பெனட்ரேட்டிங் பவர்னா என்ன? பெனட்ரேஷன் அப்படின்றது எங்க நடக்கும் அப்படின்னா அயனைசேஷன் இருக்கிற இடத்துல பெனட்ரேஷன் இருக்கும். எங்க அயனைசேஷன் இருக்கும்? நமக்கு எஜெக்டட் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது நேரா ஆனோட்ல வந்து நமக்கு படும் பொழுது எப்படி இன்விசிபிள் ரேடியேஷன் வந்துட்டு உருவாகுதோ அந்த இடத்துல தான் நமக்கு பெனட்ரேஷன்றது நடக்குது. நம்ம கான்செப்ட் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கிறோம், whenever the situation the highly energetic electrons is going to be hit the metal target and invisible penetrating radiation is emitted, that radiation is called as x-rays அப்படி முன்னாடியே நம்ம பேசியிருக்கிறோம். அப்ப இந்த பெனட்ரேஷன் பவர்னு சொல்லக்கூடிய குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்ரேஸ் யாரை பொறுத்து இருக்கு அப்படின்னா இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த வெலாசிட்டி ஆஃப் த டார்கெட் மெட்டீரியல். அப்ப டார்கெட் மெட்டீரியலை போயிட்டு எவ்வளவு வேகமா அது ஹிட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அந்த குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்ரேஸ் அப்படின்றது இருக்கும். அப்ப குவாலிட்டி அப்படின்னு சொல்ல வரும்போது அவங்களுடைய பெனட்ரேஷன் பவரை பத்தி பேசலாம். அப்ப நம்ம கன்க்ளூஷன்ல சொல்ல வரும்போது the quality of x-rays depending upon the velocity of the target material, it is going to be striking the target அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப டார்கெட்டை போயிட்டு எவ்வளோ வேகமா ஸ்ட்ரைக் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு பெனட்ரேஷன் பவர் அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாமே. சரி, இப்ப கடைசியா இன்னொன்னு, the intensity of x-rays is depending upon the number of electrons ன்னு சொல்றோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன intensity of x-rays? ஏன்னா ஃபிலமெண்ட்ல இருந்து நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியில வருது அப்படின்னா கம்மியாகவும் வரலாம் அதிகமாகவும் வரலாம். அப்ப இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் த எஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் ஒன்லி த இன்டென்சிட்டி வில் பி எக்ஸிக்யூட். அப்ப இன்டென்சிட்டி ஆஃப் த எக்ஸ்ரேஸ் யாரை பொறுத்து இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரானுக்கு எஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் கூட சொல்லலாம். அப்ப அதிகமான எலக்ட்ரான் சப்போஸ் வெளியில வந்தது அப்படின்னா இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும், கம்மியான எலக்ட்ரான் வெளியில வந்தது அப்படின்னா இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும். அப்ப இன்டென்சிட்டி அப்படின்றது யாரை பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டா இட் இஸ் நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான்ஸை பொறுத்து தான் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். அப்ப இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எக்ஸ்ரேஸ்னு நம்ம சொல்லலாம். இப்ப கடைசியா முடிக்கும் போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம் இல்லையா, த இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரேஸ். ஆமா, இந்த இன்டென்சிட்டி யாரை பொறுத்து இருக்குன்னு சொன்னோம்? நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான்ஸை பொறுத்து இருக்குன்னு சொன்னோம். அதே போல இதுக்கு முன்னாடி த எனர்ஜி ஆஃப் த எக்ஸ்ரேஸை பத்தி பேசும்போது ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த்தை பத்தி சொன்னோம்ல. அப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு டேர்மை யார் எடுக்கலாம்னா வேவ்லென்த் எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய டேர்ம் யார் எடுக்கலாம்னா இன்டென்சிட்டி எடுக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ்ரேஸ். என்ன சொல்லலாம்? ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ்ரேஸ். நவ் வி கேன் கால் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். அப்ப எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது உருவாகணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கணும்? முதல்ல எஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் தேவை. அப்ப எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது, அதிகமான எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. அப்ப என்ன நடக்கும்? இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்ப எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும்போது வரக்கூடிய எலக்ட்ரான்ஸால தான் எக்ஸ்ரே உருவாகுது. அப்ப எக்ஸ்ரேஸ் உடைய வேவ்லென்த் என்ன? ஷார்ட்டரா இருக்கும். அப்ப அது என்ன பார்ட்டிகல்? ஹைலி எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம் இட் இஸ் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுடைய வேவ்லென்த்தையும் இவங்களுடைய இன்டென்சிட்டியும் எடுத்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரையலாம். அப்ப கிராஃப் வரையும் போது a graph is plotted between the wavelength of the x-rays and the intensity of the x-rays. Wavelength is taking along the x-axis and the intensity is taking along the y-axis. அப்ப இந்த x-ray ஸ்பெக்ட்ரம்ல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்னு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா, இன்னொன்னு கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா. What are they? Continuous spectra and characteristic spectra. அப்ப யார கண்டினியூஸ்னு சொல்லலாம், யார கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம்? இப்ப கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா வரக்கூடிய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணுங்க. இப்ப கிராஃப்ல லாம்டாவுக்கும் ஐக்கும் கிராஃப் எடுத்திருக்கிறோம். இந்த கிராஃப்ல பார்த்தோம்னா இங்க எழுதியிருக்கிறோம். இப்ப நம்ம எடுத்த டார்கெட் மெட்டீரியல் என்ன அப்படின்னா இந்த இடத்துல டங்ஸ்டனை மட்டும் எடுத்திருக்கிறோம்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் while consider only the tungsten material. அப்ப டங்ஸ்டன் மட்டும் எடுக்கும்போது அந்த டங்ஸ்டன் மெட்டீரியலுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ்ல சொல்லும்போது அந்த ஆனோட் அப்படின்றது யாரோட கனெக்ட் ஆயிருக்கும்? ஹை டென்ஷன் பேட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கும்.
அப்ப ஹை டென்ஷன் பேட்டரி அப்படின்னும் போது அதிகமான அப்ளைடு பொட்டன்ஷியல் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல 20 கிலோ வோல்ட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். கிலோ அப்படின்னா 10⁻³ அப்ப இது என்ன மீனிங் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 20 × 10⁻³ வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 20,000 வோல்ட். அப்ப 20,000 வோல்ட் நம்ம கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி இருக்கு? ஸோ லோயஸ்ட் வேல்யூலேருந்து ஹையஸ்ட் வேல்யூக்கு போனாலும் சரி, இல்லை ஹையஸ்ட் வேல்யூலேருந்து லோயஸ்ட்டுக்கு வந்தாலும் சரி. இப்போ சப்போஸ் நான் 20 கிலோ வோல்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ 20 கிலோ வோல்ட்டு நான் ஆப்ரேட்டிங் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது நமக்கு சம் அமௌண்ட் ஆஃப் த எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு. அதனுடைய வேவ் லென்த் இன்டென்சிட்டி வச்சு ஒரு கிராஃப் எடுத்தோம். அந்த கிராஃப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் த கிராஃப், பாத் ஆஃப் த கிராஃப் அப்படின்றது இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ லைக் திஸ். ஸோ இதெல்லாம் எப்படி சார் இப்படி தான் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இட் இஸ் வி ஹவ் டு டூ த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரொசீட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரையலாம். அப்படி வரையும் போது 20 கிலோ வோல்ட் கொடுக்கும்போது நம்ம கிராஃப் இப்படி கிடைச்சது. சரி, அடுத்து 30 கிலோ வோல்ட் கொடுக்குறோம். 20,000க்கு பதிலாக 30,000 மாத்திரம். 30 கிலோ வோல்ட், கிலோவுக்கு முன்னாடியே சொன்னோம் 10⁻³ அப்படின்னு சொல்லிட்டு. அதே 30,000 கிலோ வோல்ட் கொடுக்கும்போது, சாரி 30,000 வோல்ட் கொடுக்கும்போது நமக்கு கிராஃப் எப்படி கிடைக்குது? இந்த மாதிரி பீக் வேல்யூ கிடைக்குது. ஸோ அடுத்து 40,000, அடுத்து 50,000, இந்த மாதிரி 1 by 1 கொடுத்துக்கிட்டே போகும்போது இந்த கிராஃப் பார்த்தோம்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பீக் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் குறையுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிலோ வோல்ட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஸோ அந்த கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் குறையுது. ஸோ அடுத்து கன்சிடர் பண்றோம், அதே போல தான் ஏறுது, அதே போல இறங்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரான்னு பேர் வச்சிருக்கிறோம். சரி, இப்போ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ராவில் நம்ம யாரை மட்டும் யூஸ் பண்ணோம்? டங்ஸ்டன் மட்டும் யூஸ் பண்ணோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி பேசுறோம். இப்போ கேரக்டர் அப்படின்னா டங்ஸ்டனையும் எடுக்கிறோம், கூடவே மாலிப்டினத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கும் இன்னொருத்தரோட கம்பேரிசன் கொடுத்தோம்னா தான் அவங்களுடைய பர்சனல் கேரக்டர் அந்த இடத்துல அப்பியர் ஆகும். அப்ப கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்றது இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த கேரக்டர் ஆஃப் த டார்கெட் மெட்டீரியல். அப்ப டங்ஸ்டனையும் டார்கெட் மெட்டீரியலா எடுக்கிறோம், மாலிப்டினத்தையும் எடுக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துடைய காம்பினேஷன் தான் நம்ம சொல்லக்கூடிய டார்கெட் மெட்டீரியல். சப்போஸ் ஃபர்ஸ்ட் கிராஃப்ல நம்ம எடுத்த டங்ஸ்டனை பத்தி சொல்லும்போது இங்க பாரு 30க்கு இங்க 20, 30, 40, 50 கிலோ வோல்ட்ல சொன்னோம். ஸோ இந்த இடத்துல 35 கிலோ வோல்ட்ல ஒரு கிராஃப் எடுத்திருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு கிடைச்ச கிராஃப் எப்படி கிடைக்குது? டங்ஸ்டனுக்கான அதே பீக் வேல்யூ இங்க தான் நமக்கு கொடுத்தோம். சரி, அதே மாலிப்டினை எடுத்திருக்கிறோம், அதே 35 கிலோ வோல்ட்ல தான். வேல்யூஸ் மாத்தல, ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் நம்ம மாத்தல, பட் அந்த மெட்டீரியலுடைய கேரக்டரை மாத்திருக்கிறோம். தட் மீன்ஸ் மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணிருக்கிறோம். அப்ப டங்ஸ்டன் இன்ஸ்டெட் ஆஃப் த டங்ஸ்டன் we have to use the molybdenum. அப்ப மாலிப்டினத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே கிடைச்ச கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா மாதிரி நமக்கு கிடைக்கல. ஏன்? கிராஃப் பாரு, கிராஜுவலா ரைஸ் ஆச்சு, திடீர்னு பீக் போச்சு, திரும்ப குறைஞ்சது, அதுக்கப்புறம் ஷார்ப் பீக்குக்கு போயிடுச்சு. அப்ப இதை எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஷார்ப் லைன்ஸை நமக்கு கொடுக்குது. அடுத்து மறுபடியும் அதிகமாகுது, திரும்ப குறையுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியேஷனும் நமக்கு நடந்துகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு நம்ம கே பீட்டா கே ஆல்ஃபான்ற ஒரு நேம் வச்சிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா it is denoted by k alpha line, it is denoted by k beta line. When an electron is jumping from L shell to the K shell, it denotes k alpha line. So இத பத்தி நம்ம characteristics of X-ray spectraல டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா k alpha லைன்னா என்ன, k beta லைன்லாம் இப்படிலாம் ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்படி வரும்பொழுது any of the outermost orbit to the first orbit, second orbit, third orbit இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அப்ப நமக்கு தெரியும் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது KLMN அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது K தான் வந்து லோயஸ்ட் ஸ்டேட், L அடுத்த ஸ்டேட், அடுத்து M, அடுத்து N, இப்படி தான் போயிட்டு இருக்கும். அப்ப ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோயர் எனர்ஜி லெவலை நோக்கி ஒரு எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகலாம். அப்ப L ஷெல்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் சப்போஸ் K ஷெல்லுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் K ஆல்பா லைன். சரியா? அதே போல Lக்கு அடுத்து இருக்கிறது என்ன? M. Mல இருந்து ஒரு எலக்ட்ரான் K ஷெல்ல ஓடி வந்து உட்காந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் K பீட்டா லைன். ஸோ இந்த மாதிரி கே ஆல்ஃபா, கே பீட்டா, கே காமா, கே டெல்டா இந்த மாதிரி லைன்ஸை பற்றி நம்ம படிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ரேஸ்லேருந்து ரெண்டு ஸ்பெக்ட்ராஸை நமக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. ஸோ இதை பற்றி அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கில் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். Now we can discuss about types of spectra.
So if we are taking about the X-ray spectra, it is divided into two types. So first one is the continuous X-ray spectra, the second one is a characteristics X-ray spectra. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரமில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, செகண்ட் ஒன்று வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. முதல்ல வாட் இஸ் மீன் பை கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா? நம்ம விசிபிள் லைட்டில் நம்ம பார்த்துருப்போம். இஃப் யூ ஆர் டேக்கிங் த விசிபிள் லைட், இதோட ஸ்பெக்ட்ரம் ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் சார் இருக்கும் அப்படின்னா 4000 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 8000 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் எனக்கு இருக்கும். இஃப் யூ ஆர் டேக்கிங் த விசிபிள் லைட், இதோட வேவ் லென்த் ரேஞ்சு 4000 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 8000 ஆம்ஸ்ட்ராங் கண்டினியூஸாக இருக்கும். நடுவில் எந்த ஒரு பிரேக்கிங் இருக்காது. 4000 ஆரம்பித்தா ஸ்டார்ட் வித் 4000 ஆம்ஸ்ட்ராங், எண்ட்ஸ் வித் 8000 ஆம்ஸ்ட்ராங். இன் சேம் டேட் நீங்கள் எக்ஸ்ரேவை எடுக்கிறப்பவும் எக்ஸ்ரேவிலையும் ஒரு ஆம்ஸ்ட்ராங் இருக்குது, ஒரு வேவ் லென்த் ரேஞ்ச் இருக்குது. அதோட வேவ் லென்த் ரேஞ்ச் எவ்வளோ சார் அப்படின்னா 0.1 ஆம்ஸ்ட்ராங் டு 10 ஆம்ஸ்ட்ராங். விசிபிள் லைட்டில் 4000 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 8000 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் எனக்கு எப்படி ஸ்பெக்ட்ரம் கண்டினியூஸாக இருக்கோ, அதே போல் எக்ஸ்ரேவிலையும் அதோட வேவ் லென்த் ரேஞ்சு 0.1 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 10 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் இருக்கும். ஸோ கண்டினியூவாக இருக்கிறதுனால நடுவில் எந்த ஒரு பிரேக்கிங் இல்லாமல் அதோட வேவ் லென்த் ரேஞ்சு 0.1 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 10 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் இருக்கிறதுனால அதை நம்ம கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் செகண்ட் ஒன் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா எதனால் சார் கிடைக்குது அப்படின்னா டியூ டு த transition of the electron inside the atoms. ஒரு ஆட்டமில் கே செல் எல் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் கே செல்லுக்கு ஜம்ப் ஆகிறப்ப, எம் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து எல் செல்லுக்கோ கே செல்லுக்கோ ஜம்ப் ஆகிறப்ப அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, செகண்ட் ஒன் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது சேம் தட் ஆஃப் த விசிபிள் லைட். விசிபிள் லைட்டில் நம்மளுக்கு எப்படி வேவ் லென்த் ரேஞ்சு 4000 to 8000 கிடைக்குதோ, அதே போல் எக்ஸ்ரேவில் 0.1 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 10 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் நடுவில் எந்த பிரேக்கும் இல்லாமல் கண்டினியூ எனக்கு வேவ் லென்த் ரேஞ்ச் இருக்கிறதுனால சச் ஸ்பெக்ட்ரம் இஸ் கால்ட் அஸ் த கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். So second one is the characteristics X-ray spectrum. Characteristic spectrum, how we are going to obtain the characteristics X-ray spectrum அப்படின்னா due to the transition of the electrons inside the atoms from one orbital into another orbital. That means higher orbital into lower orbital. Higher orbital கூடிய ஒரு எலக்ட்ரான் அதோட எனர்ஜியை லூஸ் பண்ணிட்டு so it can jump over the lower orbital ஜம்ப் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா characteristics X-ray spectrum நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ரைட். இப்போ முதல்ல நம்ம எதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிறோம்னா கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. So continuous X-ray spectra, if you are taking the any atom, consider the atom. So it is the nucleus of the atom. So K cell, it will having the 2 electrons. So L cell, it will having the 8 electrons. So pair of electrons. Then the first 2 electron. So 3, 4, 5, 6, 7, 8. This is the outermost orbital. So also called as the valence level. It will having the 4 electrons. So ஒரு atom. அதோட நியூக்ளியஸ் கே செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்குது, எல் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எம் செல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ என்ன சார் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா ஆக்சுவலி திஸ் இஸ் த பாத் ஆஃப் த எலக்ட்ரான். இது வந்து ஒரு எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரானோட ஒரிஜினல் பாத் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இது திஸ் இஸ் த ஒரிஜினல் பாத் ஆஃப் த எலக்ட்ரான். when the electron passing over the nucleus, இந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் வரப்போ இந்த டார்கெட் நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். ஸோ due to the attractive force given by the nucleus, இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான் மேலே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த எலக்ட்ரானோட ஒரிஜினல் பாத் இதாக தான் இருக்கும். ஆனால் இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறதுனால இதோட பாத் வந்து எனக்கு எப்படி சார் டெர்மினேட் ஆகுது அப்படின்னா இப்படி சேஞ்ச் ஆயிடும். ஸோ இது ஒரிஜினல் பாத் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ நான் டாட்டரில் என்ன டினோட் பண்ணிக்கிறேன், இது வந்து ஒரு நியூக்ளியஸ். எப்போ இந்த எலக்ட்ரான் இந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் வரப்போ இந்த நியூக்ளியஸ் கொடுக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால இந்த எலக்ட்ரான் அதோட ஒரிஜினல் பாத்திலிருந்து இந்த கண்டினியூஸ் லைனை எனக்கு இப்படி வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரானோட இனிஷியல் கைனடிக் எனர்ஜியை நான் என்னன்னு சார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா we are taking as E1. இந்த இடத்துல எலக்ட்ரானோட ஃபைனல் கைனடிக் எனர்ஜியை we are taking as E2. அப்போ இங்கிருந்து இங்கே வந்து அட்ராக்ட் பண்ணுறப்ப இந்த எலக்ட்ரானை இந்த நியூக்ளியஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறப்ப இட் கேன் பி ஆக்சிலரேட்டட் ஆர் டீக்ளரேட்டட். தட் மீன்ஸ் அதோட ஸ்பீடு இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். ஆனால் இந்த கேஸில் இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ணுறப்ப அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி 10 ஜூல் அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுத்துங்க, இந்த பாயிண்ட் எடுத்துங்க, இந்த பாயிண்ட் எடுத்துங்க. இந்த இடத்துல எலக்ட்ரான் கிராஸ் ஆகிறப்ப இந்த நியூக்ளியஸ் கொடுக்குற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இட் கேன் லூஸ் லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ எனர்ஜி சார் லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 1 ஜூல் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும். ஸோ ரிமைனிங் இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ எனர்ஜி எனக்கு இருக்கும் அப்படின்னா 9 ஜூல் ஆஃப் எனர்ஜி எனக்கு இருக்கும்.
இந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்ப இதோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு எவ்வளோ எனர்ஜி சார் லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 2 ஜூல் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 8 ஜூல் இருக்கும். இந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்ப இன்னும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ எனர்ஜி சார் லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 3 ஜூல். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ எனர்ஜி சார் ரிமைனிங் இருக்கும் அப்படின்னா 7 ஜூல் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அப்போ இது ஒரிஜினல் பாத் ஆஃப் எலக்ட்ரான். இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறதுனால அதோட பாத் ஒரிஜினல் பாத்லேருந்து சேஞ்ச் ஆகி இட் வில் பெனட்ரேட் த்ரூ த நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்குள்ளே பெனட்ரேட் ஆகி போகுது. ஸோ due to the penetrate of electron அதோட kinetic energy it will varying from E1 to E2. So initial kinetic energy we can take as E1, final kinetic energy we can take as E2. Suppose let us consider the electron having the initial kinetic energy 10 joule. இந்த இடத்துல வந்து எலக்ட்ரானோட kinetic energy 10 joule இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் அதோட kinetic energy it will be different. Why? Because of ஏன் இந்த இடத்துலலாம் kinetic energy different ஆகுது அப்படின்னா இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான் மேலே கொடுக்குற kinetic energy attractive force வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறப்ப லெஸ் அமௌண்ட் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அப்போ வந்து எனக்கு லாஸ் ஆஃப் எனர்ஜி கம்மியாக இருக்குது. இந்த இடத்த கம்பேர் பண்ணுறப்ப இந்த பாயிண்டில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகம், அப்போ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அதிகம். இந்த இடத்த கம்பேர் பண்ணுறப்ப இந்த இடத்துல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்னும் அதிகம், அப்போ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி எனக்கு அதிகம். ஸோ அப்போ எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன்லேருந்து இங்கே வர எனர்ஜி வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். என்ன எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக போகும் அப்படின்னா எலக்ட்ரான் லாஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி அதிகமாகிட்டே போகுது. இங்கே 1 ஜூல், இங்கே 2 ஜூல், இங்கே 3 ஜூல், தென் 4, 5, 6 அப்படின்னு அதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜி அப்படியே லாஸ் ஆகிட்டே போகும். ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானை நான் E1 அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானை நான் என்ன சார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா E2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதோட எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் இந்த இடத்துல எனக்கு ரேடியேஷனாக கிடைக்கும். இந்த ரேடியேஷனாக காமனாக வி ஆர் டேக்கிங் அஸ் பிரேக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கைனடிக் எனர்ஜியோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரேக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா இதுக்கு பேர் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா பிரம்ஸ்ட்ரக்-லங் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து பிரேக்கிங் ரேடியேஷன் ஆர் பிரம்ஸ்ட்ரக்-லங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா இது வந்து ஒரு நியூக்ளியஸ், இதுக்கு பக்கத்தில் ஒரு எலக்ட்ரான் வந்து அதோட பாத்தில் போகிறப்ப இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணிடுது. ஸோ இந்த எலக்ட்ரான் இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை கெயின் பண்ணுறதுனால இந்த எலக்ட்ரான் இட் கேன் பெனட்ரேட் த்ரூ த நியூக்ளியஸ். அது நியூக்ளியஸ்க்குள்ளே உள்ள பெனட்ரேட் ஆகி போகுது. ஸோ அப்போ உள்ள பெனட்ரேட் ஆகிறப்ப இந்த எலக்ட்ரான் ஆர் அண்டர் கண்ட்ரோல்டு பை த நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸோட கண்ட்ரோலில் இருக்குது. நியூக்ளியஸோட கண்ட்ரோலில் அதிகமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதுகிட்ட இருந்து எனர்ஜி லாஸ் அதிகமாக கிடைக்கும். இந்த எனர்ஜி லாஸ் தான் நம்மளுக்கு ரேடியேஷனாக கிடைக்கும். சச் ரேடியேஷன் இஸ் நோன் அஸ் த பிரேக்கிங் ரேடியேஷன் ஆர் பிரம்ஸ்ட்ரக்-லங் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் நம்ம எவ்வளோ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எனக்கு கிடைக்கும் சார் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு இந்த இனிஷியல் கைனடிக் எனர்ஜி E1 மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி E2. இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு வெளியே ரேடியேஷனாக கிடைக்கும். இட் வில் ஹேவிங் த எனர்ஜி ஆஃப் E. ஸோ அவுட்கமிங் ரேடியேஷனோட எனர்ஜி E, இது வந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான், இது ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். So the formula for E we already know, then H nu naught is equal to E1 minus E2. I hope you already know about the H is the Planck's constant, nu naught is the cut off the frequency, E1 minus E2. Cut off frequency அப்படின்னா எனக்கு என்ன சார்னா ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு கீழே கிடைக்காது, அதுதான் ஸ்டார்டிங் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அந்த ஸ்டார்டிங் ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகே, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா nu is equal to c by lambda. So here nu naught is the cut of the frequency, c is the velocity of light, so lambda is the cut of the wavelength. இந்த lambda naught அப்படின்ற cut off wavelength it belongs to இதுக்கு இந்த frequencyக்கு. இந்த frequency வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா cut off frequency. அப்போ இந்த cut off frequencyக்கு உண்டான wavelength தான் இந்த cut off wavelength அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த nu naught அப்படின்ற cut off frequencyக்கு கரெக்டான வேவ்லென்த் எது சார் அப்படின்னா இந்த லாம்டா நாட் தான். ஸோ இந்த ஃபார்முலா எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஹச் இன்ஸ்டெட் ஆஃப் நியூ நாட்டுக்கு பதிலாக சி பை லாம்டா நாட் ஈக்குவல் டு ஹியர் த எனர்ஜி டிஃபரன்ஸ் நான் எப்படி சார் எழுதுறேன் அப்படின்னா E1 மைனஸ் E2. ஸோ ஹச் பை லாம்டா நாட் ஈக்குவல் டு E1 மைனஸ் E2. ஸோ திஸ் கேன் ரெப்ரசன்ட் அஸ் ஈக்குவேஷன் 1. We already know then kinetic energy of the electron which is equal to EV. So E is the charge of the electron, V is the how much of potential we can apply. So this is the equation 2. So this energy difference which is equal to kinetic energy, this is the kinetic energy. So we can arrange the equation H by lambda naught is equal to E into V. Here H is the Planck's constant, C is the velocity of light, lambda naught is the cut off wavelength, E is the charge of the electron,
V அப்படின்றது நம்ம எவ்வளோ பொட்டன்ஷியல் கொடுக்குறோமோ அது எவ்வளோ பொட்டன்ஷியல் நம்ம அப்ளை பண்ணுறோம் எலக்ட்ரானை ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு. சரி ரைட். இப்போ இந்த இடத்துல lambda naught equal to hc by E into V. இந்த ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜை தவிர இந்த ஈக்குவேஷனில் இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, இது வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 into 10 power of 8 meter per second. இது வந்து சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் 1.6 into 10 power of minus 19 கூலும். ஸோ இந்த வோல்டேஜ் தவிர இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ lambda naught equal to 12,400 ஆம்ஸ்ட்ராங் பை எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா Vன்னு எனக்கு வரும். ஸோ இந்த 12,400 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலான வேல்யூ அப்படின்னா HC by E. இந்த HC by E ஓட வேல்யூ நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப we are getting the value 12400 ஆம்ஸ்ட்ராங் by V. ஸோ மேலே இருக்கிற வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட், ஆம்ஸ்ட்ராங் கான்ஸ்டன்ட். ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் த மெனி டார்கெட்ஸ், நம்ம நிறையா டார்கெட் எடுத்தாலும் அங்கே எலக்ட்ரானை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட கட் ஆஃப் வேவ் லென்த் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். வாட் இஸ் மீன் பை கட் ஆஃப் வேவ் லென்த்? ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் கொடுத்து ஒரு எலக்ட்ரானை நான் ஆக்சிலரேட் பண்ணுறப்ப எனக்கு வெளியே ஒரு ரேடியேஷன் கிடைக்குது அப்படின்னா அந்த ரேடியேஷனோட மினிமம் வேல்யூ தான் we are said to be cut off wavelength அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் என்னன்னு சார் சொல்கிறேன் அப்படின்னா டியூன் ஹண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஃபார்முலாவுக்கு பேர் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா டியூன் ஹண்ட் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Now we are discussing about characteristics X-ray spectra. I hope you already know about the continuous X-ray spectra. Continuous X-ray spectra இப்போ தான் நம்ம பார்த்தோம். Then we discuss about the characteristics X-ray spectra. Characteristics X-ray spectra எதனால சார் கிடைக்குது அப்படின்னா transition of electron. ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டால் இருந்து transition of electrons, ஒரு ஆர்பிட்டால் இருந்து இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான், that means higher orbital to lower orbital, higher orbital இருந்து lower orbitalக்கு எலக்ட்ரான் டிரான்சிஸ்ட் ஆகிறதுனால அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு characteristics X-ray spectraவாக கிடைக்குது. ஏதாவது ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டு அதில் எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டாலேருந்து இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அதை நீங்கள் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் வழியே பார்த்தீங்க அப்படின்னா we are obtained certain beaks. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பீக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பீக் வந்து நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கே ஆல்ஃபா, கே பீட்டா. அது வந்து இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா எந்த ஆர்பிட்டாலேருந்து எந்த ஆர்பிட்டாலுக்கு ஜம்ப் ஆகுது அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் இந்த ஆல்ஃபா பீட்டா. ஆனால் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஆல்ஃபா பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது எனக்கு என்ன சார்னா இந்த டிரான்சிஷன் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் த டூ ஆர்பிட்டால்ஸ். ஒரு ஆர்பிட்டாலேருந்து இன்னொரு எலக்ட்ரானுக்கு இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிறதா நம்ம ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த ஆல்ஃபா பீட்டா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா while we are studying the X-ray spectra it will obtain in the form of beaks. உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா இது ஒரு நம்ம பீக்கா இப்படி ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு சாஃப்ட் பீக்கா ரொம்ப கூரா உங்களுக்கு இருக்கும். எந்த இடமெல்லாம் உனக்கு சார்ஃபாக இருக்கோ அந்த இடம் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் X-ray spectra அப்படின்னு சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்பெக்ட்ரா எதனால் கிடைக்குது அப்படின்னா இந்த டிரான்சிஷன் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் த டூ ஆர்பிட்டால்ஸ். ஒரு ஆர்பிட்டாலேருந்து இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிறப்ப அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் X-ray ஸ்பெக்ட்ராவாக கிடைக்குது. ரெண்டாவது எப்பெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் X-ray ஸ்பெக்ட்ரா கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரத்தில் நீங்கள் பார்க்குறப்ப சாஃப்ட் பீக்ஸாக இருக்கும். அந்த பீக்ஸை நம்ம எப்படி சார் காமனாக டினோட் பண்ணுறோம் அப்படின்னா கே ஆல்ஃபா, கே பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது இட் வில் டினோட் த டிரான்சிஷன் லெவல்ஸ். அந்த டிரான்சிஷன் லெவலில் டினோட் பண்ணுறது தான் இந்த ஆல்ஃபா பீட்டா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் n equal to 1, ஸோ இட் வில் டினோட் த கே செல். இது வந்து கே செல். தென் இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா n equal to 2, இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா L செல். தென் அடுத்து வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா தேர்ட் ஆர்பிட்டால் n equal to 3, ஸோ இது வந்து எனக்கு என்ன சார்னா M செல். அடுத்து இங்கே n equal to 4, இது வந்து N. So n equal to 1 first orbital K, n equal to 2 second orbital L, n equal to 3 third orbital M, n equal to 4 fourth orbital or valence orbital N. Suppose எனக்கு வந்து இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும். If you are taking the nucleus, நான் ஒரு நியூக்ளியஸ் எடுக்கிறேன். இது வந்து ஒரு நியூக்ளியஸ். ஸோ இந்த நியூக்ளியஸில் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இங்கே கே செல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா எல் செல். இங்கே எல் செல்லில் we are having the large number of electrons. கே செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும், எல் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அட் எனி பாசிபிலிட்டி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியில் நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இஃப் யூ கேன் ரிமூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் த கே செல், நான் இந்த கே செல்லில் இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல தேர் இஸ் த வேலன்சி. இந்த இடத்துல எனக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு வேக்கண்ட் கிரியேட் ஆயிடும். நாட் ஏ வேலன்சி, இட் ஏ வேக்கண்ட். அது வந்து வேலன்சின்னு சொல்லக்கூடாது, வேக்கண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு நியூக்ளியஸ். இங்கே வந்து கே செல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அட் எனி பாசிபிலிட்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கே செல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல தேர் இஸ் ஏ வேக்கன்சி. இந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் கிரியேட் ஆயிரும். இந்த வேக்கண்ட்டை பார்த்த உடனே
இந்த L செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் ஜம்பிங் ஃப்ரம் L ஆர்பிட்டால் இன்டூ L செல் டு K செல். L செல்லிருந்து அது எங்கே ஜம்ப் ஆகும் அப்படின்னா K செல்லுக்கு ஜம்ப் ஆகும். ஒரு எலக்ட்ரான் வந்து K செல்லில் இருக்கிறப்ப ஒரு 5 ஜூல் ஆஃப் எனர்ஜி எனக்கு இருக்குது அப்படின்னா L செல்லில் எனர்ஜி இருக்கும், எனர்ஜி வந்து அதை விட அதிகமாக இருக்கும். இங்கே வந்து 5 ஜூல் ஆஃப் எனர்ஜினா இங்கே ஒரு 8 ஜூல் ஆஃப் எனர்ஜி எனக்கு இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கிருந்து இங்கே ஜம்ப் ஆகிறப்ப இங்கே வந்து 8 ஜூல் இருக்குது, இங்கே வந்து 5 ஜூல் இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து L செல்லில் இருக்கிறப்ப 8 ஜூல் ஆஃப் எனர்ஜி அதுக்கிட்ட இருக்குது, K செல்லில் 5 ஜூல் ஆஃப் எனர்ஜி இருக்குது. அந்த எலக்ட்ரான் L செல்லிருந்து K செல்லுக்கு வரணும், ஏன்னா K செல்லில் ஒரு வேகன்சி இருக்குது. அப்போ அந்த 8 ஜூல் L செல்லில் 8 ஜூல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கிற எலக்ட்ரான் K செல்லுக்கு வர்றப்ப 5 ஜூல் இருந்தால் போதும். ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா 3 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து அது எனக்கு என்ன சார் பண்ணும் அப்படின்னா லாஸ் பண்ணும். இந்த எனர்ஜி லாஸ் தான் நம்மளுக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா கிடைக்கும். ஒரு ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அட் எனி காஸ்ட் யூ கேன் ரிமூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் த பர்டிகுலர் ஆர்பிட்டால். அந்த இடத்துல தேர் இஸ் ஏ வேகன்சி, ஒரு வேகன்சி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த வேகன்சி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னே அதுக்கு ஹையர் ஆர்பிட்டால் கூடிய ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேகன்சி பார்த்தோன்னே ஹையர் ஆர்பிட்டாலேருந்து லோயர் ஆர்பிட்டாலுக்கு ஜம்ப் ஆகும். ஸோ அப்படி ஜம்ப் ஆகுறப்ப தட் இஸ் த எனர்ஜி டிஃப்ரென்ஸ். இந்த லோயர் ஆர்பிட்டாலுக்கும் ஹையர் ஆர்பிட்டாலுக்கும் நடுவில் ஒரு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸை ஓவர் கம் பண்ணிட்டு எனக்கு இந்த லோயர் ஆர்பிட்டாலில் இவ்வளோ அமௌண்ட் எனர்ஜி இருந்தால் எனக்கு போதுன்னு சொல்லிட்டு இந்த ஹையர் ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு லோயர் ஆர்பிட்டாலுக்கு வருது இல்லவா. K செல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா 5 ஜூல் ஆஃப் எனர்ஜி இருந்தால் போதும், L செல்லுனா 8 ஜூல். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா L செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் K செல்லுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு 5 ஜூல் இருந்தால் போதும். ஆனால் இதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, 8 ஜூல் இருக்குது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 3 ஜூல் ஆஃப் எனர்ஜி லாஸ் பண்ணிவிட்டு L செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் எங்கே வந்துடும் அப்படின்னா K செல்லுக்கு வந்துடும். அப்போ த டிரான்சிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் L செல் டு K செல் வித் லாஸ் ஆஃப் எனர்ஜி 3 ஜூல். அப்போ L செல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் K செல்லுக்கு ஜம்ப் ஆகுது, எவ்வளோ எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு 3 ஜூல் ஆஃப் எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு. இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி தான் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் N செல்லில் இங்கே வந்து L செல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த L செல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து K செல்லுக்கு ஜம்ப் ஆனிச்சு அப்படின்னா இட் வில் எமிட் த K ஆல்ஃபா லைன். இந்த லைனுக்கு பேர் வந்து என்னன்னா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லணும். அதே M செல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இந்த எலக்ட்ரான் எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு நேராக L செல்லுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த லைனுக்கு பேர் K பீட்டா அப்படின்னு சொல்லணும். இது N செல்லு, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது வித் லாஸ் ஆஃப் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இது எங்கிருந்து எங்கே சார் வருது அப்படின்னா நேராக K செல்லுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த லைனுக்கு பேர் K காமா அப்படின்னு சொல்லணும். அப்போ L செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் இட் வில் மேக் ஏ டிரான்சிஷன் வித் K செல். L செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் K செல்லுக்கு ஜம்ப் ஆனிச்சு அப்படின்னா அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸுக்கு பேர் வந்து K ஆல்ஃபா லைன். M செல்லில் இருக்கிற லைனு K செல்லுக்கு வந்துச்சுன்னா அது K பீட்டா. அதே N செல்லில் இருக்கிற லைனு K செல்லுக்கு வந்துச்சுன்னா K காமா. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா, இது ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன், இது செகண்ட் டிரான்சிஷன், இது வந்து தேர்ட் டிரான்சிஷன். இன் சேம் தட் இது வந்து L. அப்போ M செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா L செல்லுக்கு வந்துச்சு அப்படின்னா இது வந்து L ஆல்ஃபா. N செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் இங்கே வந்துச்சு அப்படின்னா இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா L பீட்டா. இது ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் எந்த ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுதுன்னு பார்க்கணும், அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ Lலிருந்து K, Mலிருந்து K, Nலிருந்து K, K K K. ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன்னா ஆல்ஃபா, செகண்ட் டிரான்சிஷன்னா பீட்டா, தேர்ட் டிரான்சிஷன்னா காமா. இன் சேம் அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே வந்து L செல்லுக்கு தான் ஜம்ப் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் L எழுதிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன்னா ஆல்ஃபா, செகண்ட் டிரான்சிஷன்னா எனக்கு என்ன சார்னா பீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஸோ இது வந்து டிரான்சிஷன். இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸை இந்த லைனுக்கு பேர் K ஆல்ஃபா லைனு, இந்த லைனுக்கு பேர் K பீட்டா, இந்த லைனுக்கு பேர் K காமா. ஸோ இதில் எதுக்கு சார் மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும்? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செல்னு சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால், இது செகண்ட் ஆர்பிட்டால், இது தேர்ட் ஆர்பிட்டால், இது ஃபோர்த்துன்னு சொல்லிட்டீங்க. எலக்ட்ரான் இங்கிருந்து ஹையர் ஆர்பிட்டால் வந்து லோயர் ஆர்பிட்டால் பகன்றப்ப விச் டிரான்சிஷன் மேக்ஸ் ஏன்னா ஹையர் எனர்ஜி, எதில் எந்த டிரான்சிஷன் ஆஃப் எலக்ட்ரானில் எனக்கு ஹையர் எனர்ஜி இருக்கும் அப்படின்னா ஸோ எமாங் தி த்ரீ K ஆல்ஃபா, K பீட்டா, K காமாவில் K gamma having the highest energy and compared to the K beta then compared to the K alpha. அப்போ எனர்ஜி ஆஃப் த K gamma, ஸோ எனர்ஜி ஆஃப் த K gamma தான் அதிகமாக இருக்கும். யாரை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னா K பீட்டாவை கம்பேர் பண்ணுறப்ப, இது வந்து K ஆல்ஃபாவை கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா அப்படின்றது என்னன்னா ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட டிரான்சிஷன். ஸோ ஒரு ஆர்பிட்டால்னு இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிறப்ப அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரமாக கிடைக்கும். அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸை பை எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா நம்ம கிராஃப் அனலைஸ் பண்ணுறப்ப we are obtained the short peaks.
அந்த பிக்கு நான் எப்படி சொல்றேன்னா ஆல்ஃபா பீட்டான்னு சொல்றேன். ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்றது இட் வில் டொனேட் த வேர் டு வேர், எங்கிருந்து எங்க. இந்த ஆல்ஃபா அப்படின்றது வேர் டு வேர் மீன்ஸ் 2 to 1, பீட்டா அப்படின்றது 3 to 1, காமா அப்படின்றது 4 to 1. ஸோ வேர் டு வேர் அப்படின்றத இந்த ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்றது நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு ஆட்டம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் கே செல்லு, செகண்ட் ஆர்பிட்டால் எல் செல்லு, தேர்ட் ஆர்பிட்டால் எம் செல்லு, ஃபோர்த் ஆர்பிட்டால் இது வந்து என் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரான் வந்து எல் செல் இருக்கிறப்ப இட் வில் ஹேவிங் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தென் கம்பேர்ட் டு த கே செல். ஸோ கே செல்ல இருக்கிற எலக்ட்ரானை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா there is a vacancy, அந்த கே செல்லில் வந்து ஒரு வேகன்சி வந்துடும். அதனால எல் செல் இருக்கிற எலக்ட்ரான் தன்னிட்டு இருக்கிற கொஞ்சோண்டு அமௌண்ட் எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு அது எங்கே சார் வந்துடும் அப்படின்னா கே செல்லுக்கு வந்துடும். ஸோ இந்த டிரான்சிஷனுக்கு பேர் நம்ம ஆல்ஃபான்னு சொல்கிறோம். செகண்ட் டிரான்சிஷன் போயிட்டா தேர்ட் டிரான்சிஷன் வந்து எனக்கு என்ன சார்னா காமா. அதே போல் இங்கே வந்து எல் செல்லுக்கு. ஸோ எல் செல்லோட ஃபர்ஸ்ட்னா நீங்கள் எப்போவுமே எல் செல்லுன்னு சொல்கிறப்ப ஃபர்ஸ்ட் நீங்கள் நேம் எழுதிக்கணும். ஸோ டிரான்சிஷன் வந்து ஆல்ஃபான்னு சொல்லணும். ஒய் பிகாஸ் ஆஃப் இது ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன். அப்போ எம் செல்லிருந்து எர் செல்லுக்கு ஜம்ப் ஆகிறப்ப எல் ஆல்ஃபா, என்னிலிருந்து எல்லுக்கு ஜம்ப் ஆகிறப்ப எல் பீட்டா. ஸோ இந்த எமாங் 3 கே ஆல்ஃபா கே பீட்டா கே காமாவில் எதுக்கு எனர்ஜி அதிகம் அப்படின்னா இதுதான், இந்த எண்ணிலிருந்து கேவ். ஸோ அப்போ கே காமா எனர்ஜி அதிகம், கே பீட்டா கம்பேர் பண்ணுறப்ப இதோட எனர்ஜி அதிகம். எதை கம்பேர் பண்ணுற அப்படின்னா கே ஆல்ஃபாவை கம்பேர் பண்ணுறப்ப.